விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன விக்ரம் ரசிகர்களே, ரெடியா இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அஃபிஷியலாக துருவ நட்சத்திரம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. இதுக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விக்ரம் அவர்கள் நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. இதுக்கான காரணம் படத்தோட இயக்குனர், படத்தோட ப்ரொடியூசர் GVM அவர்களுக்கு சில ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ போன வருடம் நவம்பர் மாதமே முடிவுக்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ வரைக்குமே முடிவுக்கு வரவில்லை. இப்போ அந்த ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ கம்ப்ளீட்டாக முடிப்பதற்கான பிளானில் GVM அவர்கள் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, மதகஜ ராஜா 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி துருவ நட்சத்திரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே துருவ நட்சத்திரம் திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ப்ராப்ளத்தை GVM அவர்கள் முடிப்பதற்கான பிளானில் இருக்காங்க. அதனால் அஃபிஷியலாக துருவ நட்சத்திரம் திரைப்படம் மே மாதம் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் GVM அவர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் பிளான் பண்ணி கடைசி நேரத்தில், அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக தான் இன்றைக்கி நாள் நைட்டு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த டைமும் கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கலாய்த்து கொண்டு வருகிறார்கள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?